1/2 கிளாஸ் வந்து துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, ஒரு செம்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கிட்டு, ஒரு 3 விசில் 4 விசில் வைக்கணும். பருப்பு வந்து நல்லா மையாக வெந்திருக்கணும். இப்போ நம்ம 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் இருக்கட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பூவில் பாதி பூ எடுத்திருக்கேன். எடுத்துட்டு குட்டியாக ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, வெந்நீர் இருக்குல்ல, கொதிக்கிற வெந்நீரில் இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு தக்காளிலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு செம்பு இல்லாட்டி 1 1/2 செம்பு ஊற்றிருப்பேன். இப்போ காலிஃப்ளவர் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இப்போ வந்து நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். சோம்பு, பட்டை, கல்பாசி, அப்புறம் பூ, அன்னா இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தாளித்து இந்த காலிஃப்ளவர் சூப்பில் தாளித்து விட போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பவும் ஸ்டவ்வில் வைக்கணும். ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை கொதி வந்ததுக்கப்புறம் தான் கீழே இறக்கணும். இப்போ நமக்கு கொதி வந்துருச்சா, இப்போ நான் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். பாத்திரத்தை இறக்கிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் வேணும்னா, இதெல்லாம் வேணும்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெறுமனையும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.